டாய் கோபாலகிருஷ்ணா, நீ மனுஷனடா. புராணத்துல இருந்த கோபாலகிருஷ்ணா 1008 பொண்ணோட இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா எந்த பொண்ணையும் கூட்டி கொடுத்ததில்லடா. ஆனா இந்த ஜிகேன்ற கோபாலகிருஷ்ண ஒரு மாமா பையன், பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கிற மாமா பையன். எங்கடா இருக்க? வெளியே வாடா. வந்துட்டியா? வாடா, என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண வந்தா. நீ முதல்ல உள்ள வாங்க. போடா. நான் எதுக்குடா வரணும்? என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியாடா. உங்களெல்லாம் நிக்க வச்சு கொல்லணும்டா. ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, உள்ள வாங்க. நீயும் இங்க தான் இருக்கியா? உள்ள வாங்க. இத பாத்தியா? என் பொண்ணோட அசிங்கமான போட்டோ இந்த பத்திரிகையில வந்திருக்கு. இந்த போட்டோ எதை நிரூபிக்குது? இத நீ பாத்தியா? காலையில பாத்துட்டேன்ப்பா. இன்னைக்கு இந்த நியூஸ பார்த்துட்டு உன்னை யாராவது நடத்த கட்டவன்னு சொன்னா நான் யாருக்கு உன்னை கட்டி கொடுப்பேன்? இது எல்லாத்துக்கும் இவதான். என்ன நீங்க நம்பலாம், நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை எப்படிடா நம்புறது? இதுல என்ன எழுதி இருக்குன்னு ஒழுங்கா படிச்சு பாத்தியாடா? படிக்க தெரியும்ல. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? கோபாலகிருஷ்ணனோட லவ்வர் பூஜான்றவ ஸ்டார்லைன் எம்டி கூட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு எழுதிருக்காங்கடா. எனக்கு வசதி இல்லைனாலும் என் பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்தேன். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேப்பர்னால என் பொண்ணோட மானம் எல்லாம் ஒரே அடியா போயிடுச்சு. எல்லாம் போச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். முதல்ல இத குடிங்க. எனக்கு தவறடா, போடா. நான் ஒரு பாவி. காசு இருக்கும் போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப எல்லாரும் எனக்கு கேலி பண்றாங்க. என் சொந்தக்காரங்க கூட என்ன மதிக்கிறதே இல்ல. ஆனா நீ போடா. நீ குடுக்கற சரக்கு வாங்கி குடிச்சிட்டு உன்னை அடிக்கிறதுக்கு மனசு வரலடா. என் பொண்ணை தயவு செஞ்சு கைவிட்டுறாத. அவ்வளவுதான் நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். அந்த ராஜேந்திரன் ஹரேந்திரனை ஃபாலோ பண்றான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீங்க யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன உயிரோட விட்ட ஏத்தி கொண்டுட வேண்டியதால என் பொண்ணோட அந்த ஹரிந்திரனுக்கு தொடர்புன்னு. இது அவன் தானே? ஏய், எங்கடா வந்த? நில்றாங்க. ஏய், இத பாத்தியாடா? நீயும் என் பொண்ணு ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ பாருடா, நல்லா பாரு. என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? நிறைய பணம் வச்சிருந்தா என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறியா? நல்லவன் மாதிரி தானே நீ நடிச்ச. பொண்ணுங்களை வலை வீசி தேடி கண்டுபிடிச்சு அவங்களை நாசம் பண்ற காட்டு மிராட்டி தானே நீ. மரியாதையா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க. இல்லடா விடுங்க. என்ன ஹரிச்சந்திர மாதிரி இருக்கிற ஹரீந்திரா, ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்கல, அதுல இருக்கிற தோட்டா உன் நெஞ்சு தொலைச்சிரும்டா. நீ உள்ள வா. I'm really sorry about that. இட்ஸ் ஓகே. இந்த அன்னைக்கு நீ என்கிட்ட தந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியோட டைரக்டரா ஜிகே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சேர்மன் சைனிங் அத்தாரிட்டியும் உனக்கு கொடுத்துட்டேன். சேர்மேனா? எனக்கா? ஆமாண்டா. இனிமே என்னால் எதையும் பார்த்துக்க முடியாது. முந்தி மாதிரி என்னால் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதே ரேஞ்சில் போச்சுன்னா நம்ம கம்பெனி சுத்தமாக நாசமாயிடும். ஷேர் மார்க்கெட்டில் வேற ஏற்கனவே டவுனில் இருக்கு. இது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் வாழ்க்கையை தான் நாசமாக்கும். அது மட்டும் இல்லை, நீயும் ரொம்ப நாளாக டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேல்ல, அதான். நீ இந்த கம்பெனியோட சேர்மனும் நீ தான். குட் லக். நில்லடா. அப்படின்னா நீ எங்க போற? பயப்படாதடா. கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா மரணம்னா எனக்கு பயம்.
இந்த ஃப்ளாட்டோட சாவி. யா என்னாச்சு உனக்கு? என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாடி, எனக்கு பைத்தியம்தான். என்னோட சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உன்னோட ஜிகே இப்போ ஸ்டார்ல என்னோட சேர்மன் ஆயிட்டான். உன்னை இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியுங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்குல்ல. சாரிடா ஹரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். ஏன் பேச்சுல நீ மயங்கல? கோடீஸ்வரன் ஆக சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த டாக்குமெண்ட்ஸ் அவன் இப்ப என்கிட்ட கொடுத்ததுக்கு நீ காரணம் இல்ல. என்னோட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆனதுனால தான். ஹரீந்திரனோட கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். இல்லனா இந்து கல்யாணத்திலிருந்து போயிருக்க மாட்டா. கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னோட கனவு பலிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். நான் கோபாலகிருஷ்ணன், ஹரீந்திரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியும், சொல்லியிருக்காரு. அப்பா தூங்கிட்டு இருக்காரா? அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அவங்க வரத்துக்குள்ள நான் கிளம்புறேன். நான் வந்துட்டு போனதை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். அதுவும் முகூர்த்தத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன். நானும் ஹரியும் நகமும் சதையுங்கிற மாதிரி. அவ்வளோ க்ளோஸா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்றதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவனை மாதிரி ஒரு ஃப்ராடை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கான ஆதாரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பூஜா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அவளை கூட அவன் விட்டு வைக்கல. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த ஹரீந்திரன் ஒரு நல்லவன் நினைச்சுதான் அலெக்ஸை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சீங்க, அப்படிதானே? அதான்டே ஜிகே